சார் பாஜகவோடு அணி சேராத அமைப்போ அணி சேராத கட்சியோ அல்ல திமுக. பாஜக ஏற்கனவே உட்கார்ந்து பதவி சுகத்தை அனுபவிச்சு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டவர்கள் தான் திமுகவினர். இன்றைக்கு மதவாத கட்சி வளரக்கூடாதுன்னு குரல் கொடுக்கறதும் அதே திமுக தான். கேட்கிறவன் கேனைனா கேட்பையில நெய் வெடிதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நிர்மலா சார் எல்லா நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற நிறுவனங்கள் ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி பொருளாதாரத்தை வளர்த்தோம். இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாச்சு? அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக பேசுவதற்காக பத்திரிகையாளர் கோடாங்கி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க. இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் ஆர்பிஐல நிறுவனங்கள் வாங்கிய கடன் எல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாணவர்கள் வாங்கிய கடனை கடன்காரங்களா திருட்டு பசங்களா நான் போட்டோ போட்டு ஒட்டுவோம்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஏன் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது? நிர்மலா சீதாராமன் அந்த சகோதரியினுடைய செயல்பாடுகள் மக்களுக்காக அவங்க வேலை செய்யலைங்க, கார்பரேட் நிறுவனத்துக்காக வேலை செய்யற ஒரு வேலையாள் தான். நான் மத்திய அமைச்சராலாம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. இந்த இந்தியாவுடைய சாபக்கேடு இந்த மாதிரி நபர்கள் கிட்ட ஆட்சி அதிகாரம் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாவனம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பாஜக அரசாங்கம் பதவியில உட்கார்ந்த 9 ஆண்டுகள்ல அன்னைக்கு 310 ரூபாய் சிலிண்டர் விலை ஏறின உடனே 300 ரூபாயில இருந்து 17 ரூபாய் ஏறிச்சின உடனே மாட்டு வண்டியில சிலிண்டரை காலி சிலிண்டரை வச்சு விறகு அடுப்பு வச்சுக்கிட்டு ஊர்வா போராட்டம் நடத்தினவர்கள் தான் நம்ம சகோதரி நிர்மலா சீதாராமன். அவங்க தொடர்பான பாஜக நிர்வாகிகள் இன்னைக்கு அமைச்சராக பல பேரும். இன்னைக்கு சிலிண்டரோட விலை என்ன சார்? 1000 ரூபாய்க்கு மேல 4 டிஜிட்டை தாண்டிடுச்சு, 1000 ரூபாயை தாண்டிடுச்சு. இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக மாசத்துக்கு 4 முறை 3 முறை ஏறிக்கிட்டே இருக்கு சிலிண்டர். இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காரு, 1117 ரூபாய் 90 காசு சிலிண்டர் விலை அப்படின்னு சொல்றாரு. 1000 தாண்டிருச்சு. அப்ப போராட்டம் எங்க போனீங்க? மாட்டு வண்டி போராட்டம் நடத்தினீங்க, எங்க போனீங்க? பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. தேர்தல் வரும்போது திடீர்னு நின்றோம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்ரோல் விலையை நாங்க ஏத்துறது இல்லைங்க, பெட்ரோலிய நிறுவனங்கள் தனி அமைப்புங்க, அவங்க ஏத்திக்கிறாங்க, அவங்க பண்ணி. அப்ப தேர்தல் வரும்போது மட்டும் அவங்க ஏன் ஏத்த மாட்டேங்கிறாங்க? இது மக்களை முட்டாளா நினைக்கிறாங்க. மக்களை முட்டாளாக்குகிற மிக 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 கிரிமினல்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுனால, தவறான ஒரு கொள்கையை கையில் எடுத்ததுனாலதான் இன்னைக்கும் மாணவர்கள் கல்விக்காக வாங்கின கடனை நான் அம்பலப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு கார்பரேட் வாங்குற கடனை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்றாங்க. காரணம் என்ன? ஏன் தள்ளுபடி பண்றாங்க? யாருங்க அந்த கார்பரேட் நிறுவனங்கள்? இந்தியாவை வளர்ச்சி பாதை கொண்டு போதா? நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, இந்த கார்பரேட் நிறுவனங்கள் தான் இந்தியாவை பொருளாதார ரீதியாக வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர்களுக்கு சலுகை கொடுக்கறதாகவும் சொல்லிக்கிறாங்க. இது கேட்கிறவன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமங்கள்ல, கேட்கிறவன் கேனைனா கேட்பையில நெய் வெடிதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நிர்மலா சார் எல்லா நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற நிறுவனங்கள் ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி பொருளாதாரத்தை வளர்த்தோம். இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாச்சு, எத்தனை அழிக்கப்பட்டது? லிஸ்ட் எடுங்க. 77 பொதுத்துறை நிறுவனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்ததுல. கார்பரேட் முதலாளிகள் எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க? இந்தியாவுடைய உலக பணக்கார வரிசையில எங்கெங்கயோ போயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு பெருமையானா? ஆமாமா, நம்ம ஒரு இந்தியர் உலக பணக்கார வரிசையில போயிட்டாரு. ஒரு அம்பானியோ ஒரு அதானியோ ஒரு ஆளோ நம்ம பெரிய ஆளு தானே, நம்ம எல்லாம் பாராட்டணுமே கொண்டாடணுமே சொல்லிட்டு இப்படி மாய தோற்றத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு காலத்தை ஓட்ட முடியும் காலத்தை? இன்னைக்கு நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குஜராத்திகள் 17 பேர் இந்திய வங்கிகள்ல பணத்தை கோடி கோடியா வாங்கிட்டு லட்சக்கணக்கான கோடிகளை கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு உடனே காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஓடலையான்னு கேள்வி கேட்பாங்க. அங்க ஓடியவர்களுடைய எண்ணிக்கையை விட நீங்க வந்த பிறகு ஓட்டி விட்டவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு. அசிங்கமா இல்லையா? டிக்கெட் வாங்கி கொடுத்து ஆமா டாடா பை பை காமிச்சு ஆமா, எவ்வளவு கேவலமா நடவடிக்கை. இந்த இந்தியா இன்னைக்கு இவ்வளவு நிர்வாக சீர்கேடான நிலைமைக்கு போய் பொருளாதார சீரழிஞ்சு போயிட்டு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம புலம்பெயர்ந்தவர்கள் நீங்க எங்கேயோ இலங்கையில் நடந்துச்சு, தமிழர்கள் ஓடி போனாங்க, அங்க ஒரு பிரச்சனையாச்சு, புலம்பெயர் தமிழர்கள் புலம்பிட்டு இருந்த காலம் போயிட்டு
பீகார்ல இருந்து இங்க வேலை தேடி வந்தவங்க இங்க திருப்பி நடைபயணமா நடந்து போனான். பல்லாயிரக்கணக்கான மைல் இருந்து நடந்து போனா. போறது காசு இல்ல, வருமானம் இல்ல. டிமானிசேஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து யாருக்கு லாபம்? நான் தெரியாம கேட்கிறேன். அந்த பணமாற்று பண மதிப்பிழப்பு விஷயம் நடந்தது இல்லைங்களா, டிமானிசேஷன். இந்த நிகழ்வுக்கு முந்தைய பாஜக அரசாங்கத்தினுடைய சொத்து மதிப்பும் அதன் பிற்பாடு பாஜக அரசாங்க சொத்து மதிப்பையும் வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையாக வெளியிட துப்புருகா இந்த பாஜக கட்சிக்கு, அந்த தலைமைக்கு, அந்த நிர்வாகத்துக்கு தைரியம் இருக்கா? 50 ஆண்டு காலம் வளர்ந்து ஒரு கட்சி காங்கிரஸ், 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு கால கட்சின்னு சொல்ற காங்கிரசினுடைய சொத்து மதிப்பை விட பல மடங்கு பாஜக சொத்து மதிப்பு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இமாலய கேள்வி. இந்த கேள்விக்கு விடையே தெரியாது யாராலையும் சொல்ல முடியாது. ஜெய்ஷான் ஒரு நபர், யார் அவர்? உள்துறை அமைச்சருடைய மகன். அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் இல்ல, உள்துறை அமைச்சருடைய மகன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். 1500 ரூபாய் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஒரு 5000 ரூபாய் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அது முதலீடு பண்றாங்க. முதலீடுகள் ஒரு 3 மாதங்கள் 5 மாதங்கள்ல படிப்படியா வளரும். வளர்ந்து இப்ப நீங்க எல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா போட்டு நீங்க அதுக்காக ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும், உங்க கம்பெனியை தெரிய வைக்கணும், 4 பேர்கிட்ட போய் ப்ராபகண்டா பண்ணணும். அதன் பிற்பாடு நீங்க என்ன ப்ராடக்ட்டை விற்கிறீங்களா, வாங்குறீங்களா, கொள்முதல் பண்றீங்களான்னு பார்த்தா உங்களுடைய ஷேர் வந்து வேல்யூ ஏறும். அதுக்காக நீங்க மெனக்கடணும். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீங்க டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வளருவீங்க. புரியுதுங்களா? கலை யதார்த்தம் அதான். ஆனால் ஜெய்ஷா ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் ஓராண்டில் 100 மடங்கு வளர்ச்சி, இன்னும் சொல்ல போனா 16000 மடங்கு வளர்ச்சி. எப்படி வந்துச்சு? நான் ஜெய்ஷான்ற ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னா, இது மாதிரி பல ஜெய்ஷாக்கள் ஒளிஞ்சிருக்காங்க வெளியில தெரியாம. பாஜக அரசாங்கம் அவர்களுக்கு யாரெல்லாம் ஜால்ரா தட்டுறாங்களோ அவங்க எல்லாரையும் வளர்த்து விடும். இந்தியா முழுக்க 2 விஷயத்தை கையில் எடுப்பாங்க ஆயுதங்களா. என்னன்னா, ஒண்ணு, உங்களுக்கு என்ன தேவை, உங்க தேவையை நான் சந்திக்கிறேன், என் கூட வந்துரு, என் கூட வரலையா அமைதியா இரு. 2 விஷயம், எதிர்த்து பேசக்கூடாது. உனக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துருவாங்க, அமைதியாயிட்டா உங்க கண்ட்ரோல கொண்டு போயிடுறாங்களா. ஒருவேளை நீங்க அதெல்லாம் முடியாது, நான் மக்களுக்காக நான் பேசுவேன்னு எதிர்குரல் கொடுத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு. அவங்களுடைய தொங்கு சதைகளாக, அவங்களுடைய அடிமைகளாக இருக்கிறது எதுனா நம்ம அமலாக்கத்துறை, ஐடி டிபார்ட்மெண்ட், ரைடு டிபார்ட்மெண்ட், என்போர்ஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் உடனடியா உங்க நிறுவனத்து மேலேயோ இல்ல உங்க தனிப்பட்ட நபர் மேலேயோ உங்க வீட்டையோ வந்து உட்கார்ந்துட்டு ஒரே 7.5 கூட்டி கடைசி வரைக்கும் இல்லாத விஷயத்தையும் பழியாக சுமத்தி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க செயல்பட முடியுமா? உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக இங்க வந்து 1ஆம் தேதி மீட்டிங் போட்டாங்க. எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இங்க நிறைய பேர் வந்தாங்க. லல்லு குடும்பத்துல இருந்து தேஜஸ்வி வந்தாருங்க. இன்னைக்கு லல்லு குடும்பம் சந்திக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்களா? என்னைக்கோ லல்லு வந்து ரயில்வே மந்திரியா இருக்கும் போது ஊழல் நடந்து விட்டது, ஆனா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளையுமே வந்து ரைடு அடிச்சாங்க. ஈவன் தோ பினராயி அவரையும் ரைடு அடிச்சாங்க. சொந்த கட்சிக்காரங்களே வந்து ரைடு அடிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு. ஆனா ஏன் ஸ்டாலினை வந்து ரைடு அடிக்கவே மாட்டேங்கிறாங்க? பெரிய கேள்விங்க, நல்ல கேள்வி. யார் இதற்கு பதில் சொல்ல முடியும்? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல அந்த கேள்வியினுடைய விஷயத்திலேயே அதை தொட்டு நான் ஒரு விஷயத்த வரேன். அந்த 1ஆம் தேதி பிறந்த நாள் அப்ப வந்த எதிர்கட்சிகள் இருக்கிற அனைவர் மீதும், அனைவருடைய விஷயங்களிலும் அமலாக்கத்துறையோ இல்ல சிபிஐயோ இல்ல என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு துறை அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் இந்த கலந்துகிட்டவங்களுக்கே இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது அதை கூட்டத்தை உருவாக்கம் பண்ணார்ல ஒருத்தர், அவருக்கே வரல, இதுவரை நடக்கவே இல்லையே. அவருடைய மகன் வந்து டெல்லிக்கு போறாரு, போன உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, பிரதமரை சந்திக்கிறாரு, நலம் விசாரிக்கிறாங்க. பெரிய கேள்வி, இதன் மூலமாக தமிழக மக்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதில் சொல்ல நீங்க அது பதில் வந்து இன்னைக்கு அதுக்கான சூழல் வரல. ஏன் வரலன்னா, இது வந்து ஹிடன் அஜெண்டாக்குள்ள 2 விஷயம் ஒளிஞ்சிருக்கோங்க. எல்லா ஆட்சியாளர்களுக்கும், அது வந்து பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி, மாநில கட்சிகள் கிட்ட நான் அதுதான் முதலே சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நீங்க ஒண்ணு என் கூட வந்துருங்க, என் கூட வரலன்னா அமைதியா இருங்க. 2 பாலிசி தான். பாஜகவோடு அணி சேராத அமைப்போ அணி சேராத கட்சியோ அல்ல திமுக. பாஜக ஏற்கனவே உட்கார்ந்து பதவி சுகத்தை அனுபவிச்சு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டவர்கள் தான் திமுகவினர். இன்றைக்கு மதவாத கட்சி வளரக்கூடாதுன்னு குரல் கொடுக்கிறதும் அதே திமுக தான்.
எதிர்க்கட்சி காங்கிரஸ் இல்லாத கூட்டணி உருவானா உருப்படாதுன்னு சொல்றதும் இதே திமுக தான். இல்ல அங்கதான் நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. நீங்க இல்ல, யாராலும் வர முடியாது. எப்ப வர முடியும் அப்படி என்றால் இது முழுக்க முழுக்க தேர்தலை முன்வைத்து நடக்கிற மிகப்பெரிய நாடகத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க கூட யோசிக்கலாம், என்னங்க இது நம்ம ஒரு கேள்வி கேட்டவர் எங்கேயோ போயிட்டே இருக்காரு, நம்ம நேரடியா பதில் வர மாட்டேங்கிறாரு. இப்ப அண்ணாமலை திமுக திட்டாரா? பாஜகவுடைய பல்வேறு நபர்கள் திமுக திட்டாங்களா? ஆமா திட்டுறாங்க. எல்லாரும் அண்ணாமலை திட்டாங்களா? அவதூறுலாம் பேசுறாங்க, பயங்கரமா பேசுறாங்களா? மாநிலத்தில் இருக்கவங்க தானே பேசுறாங்க. மத்தியில் இருக்க அமித்ஷாவோ மத்தியில் இருக்க மோடியோ இல்ல ஏதாவது அவர்களோ அவர் தரப்பான நபர்களோ இங்க யாராவது பேசுறாங்களா? இங்க இருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு மிகச்சிறந்த பண்ணிருக்கீங்க, உங்களுடைய துறை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்குன்னு அவார்டு கொடுக்குறாங்க. கடந்த காலத்துல நடந்துச்சா? நடக்குது. வாங்கினாங்களா? இங்க வராங்க, கூட்டத்துக்கு போறாங்க, வந்ததும் தெரியல போறதும் தெரியல. நட்டா வந்தாரு, ஜேபி நட்டா. திமுக அரசாங்கத்தை என்னங்க குறைப்பு சொல்லி பேசிட்டாரு? அவர் தானே கட்சியினுடைய தலைவர். மாநில தலைவர் கண்ணாபுரம் கல்வி ஊத்திட்டு இருக்காரு. கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அவர் நீ கல்விகளும் ஊத்த வேணாம், அட்லீஸ்ட் அவர் பேசுற பேச்சுல ஒரே ஒரு சதவீதம். இங்கதான் மிகப்பெரிய கேள்வி ஒளிஞ்சிருக்கு. பெரும்பாலான மாநில கட்சிகளுடைய நோக்கம் திமுக நான் சொல்ல வரல, பெரும்பாலான மாநில கட்சிகள் அப்பார்ட் ஃப்ரம் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்களோடு ஒத்து போகாம இருந்தா கூட ஆட்சி இன்னும் நமக்கு டைம் இருக்கு, 3.5 வருஷம் இருக்கு திமுக. ஆனா மத்தியிலே இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கு அவங்களுக்கு. இப்ப நெருக்கடி யாருக்கு ஜாஸ்தி? மாநிலம் இருக்கிறவங்களுக்கு இல்ல, மத்தியில் இருக்கவங்களுக்கு. மத்தியில அவங்க அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா யாருக்கெல்லாம் செல்வாக்கு இந்தியா முழுக்க இருக்கு, எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்குன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சுட்டாங்க. வட மாநிலங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க பூரா பொய்யா சொல்லிதான் இது வரைக்கும் பதவியை பிடிச்சாங்க. அதே பொய்யை திரும்பி சொல்லுவாங்க. வட மாநில மக்களுக்கு அந்த பொய் தேனாக இனிக்கும். மீண்டும் அவர்கள் நினைக்கிற விஷயத்த செஞ்சுக்க முடியும். ஆனா தென் மாநில மக்கள் அப்படி முட்டாள்கள் கிடையாது. அதனாலதான் தென் மாநிலத்துல தமிழ்நாட்டிலயோ கேரளாலயோ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ தெலுங்கானாலயோ பாஜகவுடைய செல்வாக்கு எடுபடல. கர்நாடகாலே நான் சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தேன். கர்நாடகாலே குமாரசாமியோட செல்வாக்கு ஏறி இருக்கு பயங்கரமா. அங்க பாஜகவுடைய செல்வாக்கு குறையுதுன்றாங்க. அப்ப எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு அவங்களுடைய ஆளுமை இல்லாத இடங்கள்ல செல்வாக்கு குறையும் போது யார் செல்வாக்கா இருக்காங்களோ அவங்களோட ஒரு ஹிடன் அஜெண்டா, ரகசிய ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வது பாஜகவுடைய மிக தந்திரமான நடவடிக்கை.